16 வயசுல இருந்து மாட்டு வியாபாரம் பண்றேன். தவறுகிட்ட மேசக்காரர் வியாபாரின்னு யாரு வேணாலும் சொல்லுவாங்க. எத்தனை மாடு இருந்துச்சு மொத்தம்? 30-35 மாட்டுக்கு மேல இருக்கு. சரி, ஓகே. கண்ணு மாடுங்களா சன மாடுங்களா? இது சன மாடுண்ணா. அருள் டைரி ஃபார்ம்ல எந்த நேரமும் மாடு 20 மாடு 25 மாடு இருந்துகிட்டே இருக்கும். மாடு இல்லைன்னு நினைக்க வேணாம். எந்த நேரம் வேணாலும் பாதி நேரத்துக்கு வந்து போன் போட்டீங்கன்னாலும் மாடு இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாட்டை எது தேவையோ எடுத்துக்கலாம். ஒன்னாச்சும் அந்த இதெல்லாம் ஜிவாஜி எச்சப்ப இது மாதிரி கலர் கிடைக்கிறது ரொம்ப ரேயரு. பாருங்க, குணமணத்தெல்லாம் தங்கம். உக்காந்து யாரு வேணாலும் பொம்பளை பிள்ளைங்க யாரு வேணாலும் பால் கறந்தெல்லாம் ஒன்றும் கையை காலை வதைக்காது, பிடிக்காது, முட்டாது, வையாது, ஒன்றும் பண்ணாதுங்க. நல்லா மடி செட்டுலாம் பாருங்க அருமையா இருக்கும். ஒன்னாச்சா நானா இன்னைக்கு 15-16 வயசுல இருந்து மாட்டு வியாபாரம் பண்றேன். வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடியே தான் டவர் இருக்கும். நீங்க தெருலனாலும் எந்த கடையில வேணாலும் கேட்கலாம், ஆட்டாக்காரங்களை வேணாலும் கேட்கலாம். டவர்கிட்ட மேசக்காரர் வியாபாரின்னு யாரு வேணாலும் சொல்லுவாங்க. என் பேர் லட்சுமணன். ஆனா சொல்றது மேசக்காரன் தான் எல்லாருமே கூப்பிடுவாங்க. மேசக்காரன்னு சொன்னீங்கன்னா என்ன தெரியாதவங்க பாருங்க அந்த டவர்கிட்ட அதே கொடுத்தாங்க போங்கன்னு காட்டுவாங்க. டைரி ஃபார்முக்கு எந்த நேரம் வேணாலும் நீங்க துணிச்சலா வரலாம். மாடு இல்லைன்னு நினைச்சிட்டு அங்க இருக்குதோ இல்லையோன்னு நினைச்சிட்டுலாம் இருக்க தேவையில்ல. துணிச்சலா பாதி நேரத்தை கூட வாங்க. உங்களுக்கு 2 வேணாலும் எடுத்துக்கலாம், 5 வேணாலும் எடுத்துக்கலாம், எத்தனை மாடு வேணாலும் எடுத்துக்கலாம். தேவை பண்ண தேவை எதுக்குனாலும் எடுத்துக்கலாம். யூடிவிஸுக்கும் எடுத்துக்கலாம், பண்ணைக்காரங்களும் வந்து எடுத்துக்கலாம். அவங்களுக்கு தேவையானவங்களுக்கு எத்தனை வேணுமோ எடுத்துக்கலாம். ஓகே, 1 வேணாலும் எடுத்துக்கலாம், 5 வேணாலும் எடுத்துக்கலாம். மாடுலாம் தரமான மாடா தான் இருக்கும். ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்ட மாடா இருக்காது. இதை வாங்கலாமா அதை வாங்கலாமான்னு தான் அவங்க வரவங்க செத்த கொலையும் போய் பார்த்துக்கிட்டு நிற்பாங்க. அப்புறம் சரி இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பார்க்க ஆசையா இருக்கு. இந்த மாட்டை பிடிச்சிட்டு போகலாமா, இந்த மாட்டை பிடிச்சிட்டு போகலான்னு இதையும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட நானும் சொல்லிவிடேன். 2 மணி நேரம் கூட நல்லா பாருங்க. அவங்க மனம் திருப்தியா எந்த மாடு தேவையோ அதை கேளுங்க, எடுத்துட்டு போவாங்கன்னு தான் சொல்லுவோம். அதனால நம்ம வந்துட்டோம், இந்த நேரத்துக்கு வந்துட்டோங்க, அந்த நேரத்துக்கு வந்துட்டாங்க, நம்ம தூக்கத்துக்கு எடுக்கிறாங்கலாம் நாங்கள் நினைக்க மாட்டோம். எந்த நேரம் வேணாலும் நீங்க பயப்படாத வரலாம். வண்டி இருக்குது, இந்த இடத்துல இறங்கி இருக்கிறோம், இந்த இடத்துல இருக்குன்னு சொன்னா நாங்களே வந்து கூப்பிட்டு வந்துருவோங்க. ஓகேங்க, ஒண்ணும் தப்பு இல்ல. கூடாது, எந்த நேரம் வேணாலும் மாட்டுக்கு வாங்க. மாடுலாம் நம்ம இடத்துல அருள் டைரி ஃபார்ம்ல எந்த நேரமும் 20 மாட்டு கம்மி இல்லாத இருக்கும். ஓகே. வெள்ளிக்கிழமை நாள்ல வந்தீங்கன்னா 30 மாடுங்கிறது 40 மாடா கூட இருக்கும் அன்னைக்கு பொறுத்த வரைக்கும். மிச்ச நாள்ல சேல்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். போய் வாங்கிட்டு வந்துக்கிட்டே அங்கே மாடு 4 மாடு வரும். இங்கே 4 மாடு வித்துக்கிட்டே இருக்கும். மாடு இல்லாத நேரமே இருக்காது. கட்டுத்தரல எப்போ வேணாலும் வரலாம். இன்னைக்கு போனாலும் வித்து போயிருக்குமா, வெள்ளிக்கிழமை தான் போனா இன்னைக்கு மாடு இருக்குமா அப்படின்லாம் நீங்க நினைக்காதீங்க. எப்போ வேணாலும் மாடு வேணா வாங்க, மாடுலாம் இருக்கும். சரிங்க. எருமையும் பாருங்க இருக்குது. எருமை நல்லா மொரா சுரட்டையெல்லாம் நல்லா மொரா எருமை. இது வேணாலும் யாரு வேணாலும் இப்ப மாடு ரெடியில இருக்குது. இது வேணாலும் யாராவது வேணாலும் நாளைக்கே கால் பண்ணுங்க. நேர்ல வேணாலும் வந்து பார்த்துட்டு பேசிங்க, இல்ல செல்லுலயே பார்த்து வீடியோ கால் போட்டு கூட பேசி அமௌண்ட் போட்டு விட்டா உங்களுக்கு மாடு உங்க வீட்டுக்கே வந்துடும். சரிங்க. நீங்க ஆள் யாரும் கூடிய தேவையில்ல. எல்லாம் வண்டிக்காரங்க போறோம், பொறுப்பானவங்க, மாடு ஓட்டுறவங்க தான் அங்க இருக்கிறவங்களே. வேற எல்லாம் கடாமடா வண்டிக்காரங்களாம் அங்க யாரும் கிடையாது. சரிங்க. சேஃப்டியா உங்களுக்கு எங்க கிட்ட மாடு எங்களுக்கு எப்படி வந்து காட்டுப்படி வாங்கினா இங்க கொண்டாந்து இறக்குறாங்களோ அதே மாதிரி உங்க வீட்டுக்கு வர வரைக்கும் எங்க பொறுப்பு. மாடு உங்க வீட்டுல வந்து இறங்குற வரைக்கும் நாங்க பொறுப்பான ஆளா அனுப்பிச்சு விடுவோம். சரிங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த தப்பு இல்லை. இதை வேணாலும் கேளுங்க. இது நல்லா இப்ப ரெடியில இருக்குது. இன்னும் 1 வாரம் 10 நாள் ஆகும் கண்ணு போறதுக்கு. இது நல்ல பையன்னு வைக்கும். இப்ப போடாத, எப்படினாலும் இந்த போவோம். காலையில ஒரு 7, அந்தியில ஒரு 6, 13 லிட்டர்லாம் ஈஸியா வரும். பல்லு 6 புல்லு 2ஆ நீத்து நல்ல கிடையாது. சாடி தண்ணிக்கோ தீனி தண்ணிக்கோ எல்லாத்துக்கும் அருமையா இருக்கு. எந்த தப்பு இல்ல. சரிங்க, நல்லா இருக்குங்க. சரிங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சரிங்க ஐயா, நம்ம நன்றி. கால்நடை விவசாயம் அனைவருக்கும் வணக்கம்ண்ணா. இப்போ நம்ம இருக்கிறன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடில் நான் பண்ண இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 500 மீட்டர் தூரம் வாழப்பாடி ரயில்வே ஸ்டேஷன்ல 200 மீட்டர் நான் பண்ண அமைஞ்சிருக்கு. டோல்கேட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நான் பண்ண அமைஞ்சிருக்கேண்ணா. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா 34 மாடு வந்திருக்கு. 33 மாடு பசு மாடு, ஒரு எருமனா. 34 மாடு மொத்தம் இன்னைக்கு மொத்தம் 9 மாடு சேல்ஸ் ஆயிருக்கு. இன்னும் 26 மாடு லைவ் ஸ்டாக் இருக்குண்ணா. ஜெர்சி இருக்கு, ஹெச்எஃப் இருக்கு, சிந்து கிராஸ் இருக்கு, சாகிவால் இருக்கு, முரா டைப்ல எருமை ஒன்று இருக்கு, ஹெவி சைஸ் எருமை. ஒவ்வொரு மாடா வீடியோல பாக்கலாம். ஸ்டார்டிங் பட்ஜெட்னு பாத்தீங்கன்னா இந்த வாரம் 90,000 இருந்து 1,60,60,000 வரைக்கும் இந்த வாரம் நம்ம பண்ணையில மாடு வந்திருக்கு.
கறவை கெப்பாசிட்டின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே இந்த வாரம் 20ல இருந்து 35 லிட்டர் கறவை வரைக்கும் நம்ம பண்ணையில மாடு இருக்கு. முரா டைப்ல எருமை பாத்தீங்கன்னா ஒரு 13 லிட்டர் கறக்கிற வரைக்கும் எருமையில இருக்குண்ணா. தேப்பறம் கால் பண்ணிட்டு நேர்ல வரலாம், வர முடியாத பட்சத்துக்கு வாட்ஸ்அப்ல வீடியோல பார்த்து கூட மாடு எடுத்துக்கலாம். வீடியோல பார்த்து மாடு அமௌண்ட் போட்டா உடனே மாடு எடுத்துக்கலாம்னா. நேர்ல வந்து பார்த்து மாடு எடுத்துட்டு போகலாம். ஸ்டார்டிங் பட்ஜெட் 90,000 இருந்து 1,60,000 வரைக்கும் நம்ம பண்ணையில மாடு வந்துருக்கலாம். ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா HFல ஓவர் சைஸ் ஆன மாடு பிரீடு மாடு 40 லிட்டர் கறவை வரணும், 35 லிட்டர் கேரண்டி கொடுத்தாலும் 20 நாள் டைம் இருக்கு. 6 பல்லு. அடுத்த பாரு HFல கிராஸ் டைப் ஆன மாடு 30 லிட்டர் கறவை வரணும், 25 லிட்டர் கேரண்டி கொடுத்தாலும் கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. அடுத்த பாரு ஆல் பிளாக் டைப் கண்ணு மாடு நீ தான் மதியம் கண்ணு போட்டு 2 நாள் 23 லிட்டர் கறவை வரலாம். அடுத்த பாரு ஜெர்சியில கிராஸ் டைப் ஆன ட்ரிபிள் கறவை செவல செம்புத்தால 20 லிட்டர் கறவை வரலாம். அடுத்த பாரு HF ஜெர்சி மிக்சிங் ஆன மாடு நேரம் 10 கறக்கூடிய மாடு 6 பல்லு 2வது கண்ணு. அடுத்த பாரு பியூர் ஆல் பிளாக் ஜெர்சியில பிரீடு மாடு பிறவி மட்டும் 2 நாள் 25 லிட்டர் கறக்கூடிய மாடு ஓவர் சைஸ் பண்ணலாம். அடுத்த பாரு செவல செம்பூத்து ரெண்டும் பாத்தீங்கன்னா அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசம் தெரியாது. ரெண்டுமே நேரம் 10 கரு, ரெண்டுமே 6 பல்லு கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. அடுத்த பார்த்து 6 பல்லு ஜெர்சி ஆல் பிளாக் டைப் ஜெர்சியில பிரீட் ஆன மாடு கண்ணு போறதுக்கு 1 மாசம் டைம் இருக்கு, 25 லிட்டர் கறவை வரலாம். அடுத்த பாரு செவல செம்பூத்து 2 பல்லு கிடையாது, தலையீட்டே 2 ஒரு 17 கறக்கூடிய மாடு. அடுத்த பாரு செவல செம்பூத்து ஜெர்சியில பிரீட் ஆன மாடு 25 லிட்டர் கறக்கணும், ஓவர் சைஸ் ஆன மாடு இதெல்லாம். அடுத்த பாரு செவல செம்பூத்து ஜெர்சியில கிராஸ் டைப் ஆன மாடு கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு, 25 லிட்டர் கறக்கு 6 பல்லு 2வது கண்ணு. அடுத்த பாரு சிவாஜி HFல ஹெவி சைஸ் ஆன மாடு 2 வேளை 25 லிட்டர் தலையீத்துல கறந்த மாடு. இந்த போல நல்லா பராமரிப்புனா 25க்கு மேலதான் கறக்கும். அடுத்த பாரு ஜெர்சியில கிராஸ் டைப் ஆன மாடு 25 லிட்டர் கறக்கூடிய மாடுனா. அடுத்த பாரு ஜெர்சியில கிராஸ் டைப் பிறவி மொட்டை 2 வேளை நேரம் 10 கறக்குன்னு 1 மாசம் டைம் இருக்கு கண்ணு போறதுக்கு. அடுத்த பாரு 4 பல்லு செவல வெள்ளை நேரம் 10 கறக்கூடிய மாடு ஒரு 18 லிட்டர் கேரண்டி கொடுத்துடலாம். அடுத்த பாரு ரெட்டிங் ஜெர்சி 2 பல்லு தான் கொம்பு டைப்ல அமைஞ்சு தலையத்துல ஒரு 17 கறக்கூடிய மாடு. அடுத்த பாரு ஜெர்சியில நாட்டு கிராஸ் ஒரு 18 லிட்டர் கறக்கூடிய மாடுனா. அடுத்த பாரு ஜெர்சியில பிரீட் ஆன மாடு நேரம் 10 மேலதான் கறக்கூடிய மாடு, 15 நாள் டைம் இருக்கு. அடுத்த பாரு ஜெர்சியில பிரீட் ஆன மாடு பிறவி மட்டும் இது 25 லிட்டர் கறவை நல்ல மடி சுட்டு. அடுத்த பாரு செவல செம்புத்து 2 வேளை நேரம் 10 கறக்கு 10 நாள் டைம் இருக்கு. அடுத்த பாரு ஜெர்சியில கிராஸ் டைப் ஆன மாடு மீடியம் சைஸ் ஆன மாடு ஒரு நேரம் 10 கறக்கூடிய மாடுனா இதான். அடுத்த பாரு ஜெர்சி நல்ல வெயிட் ஆன மாடு ஹெவி சைஸ் ஆன மாடு 23 லிட்டர் கறக்கூடிய மாடுனா, இன்னும் 10 நாள் டைம் இருக்கு. அடுத்த பாரு ஜெர்சியில கிராஸ் டைப் ஆன மாடு ஒரு 17 கறக்கணும். அடுத்த பாருன்னா முறால ஹெவி சைஸ் ஆன மாடு டாப் குவாலிட்டியான மாடு கிங் சைஸ்னே சொல்லலாம். 2 வேளை ஒரு 7 6 13 லிட்டர் கறக்கும், 6 பல்லு 2வது கண்ணு தலையத்துல 12 லிட்டர் கறந்த மாடு நல்ல மடிச்சு நல்ல காம்பர்ஸ் பாருங்க. ஹெவி சைஸான எருமை பாக்குற மாடு எல்லாமே லைவ் ஸ்டாக் இருக்கு. தேவைப்படும் நாளைக்கு காலம் நேர்ல கிளம்பி வந்து மாடு எடுத்துக்கலாம். வர முடியாத பஸ்ஸுக்கு வீடியோ காலில் மாடு பார்த்து எடுத்துக்கலாம். ஓகே ஹெவி சைஸான மாடு பிரம்மாண்டமான மாடு 5 மாடு இது மாதிரி 1 மாடு வச்சிருக்கலாம். நல்ல பிரீடு மாடு, சின்ன கொம்பு மொட்டையை சுட்டதுல சரியா சொல்ல சின்ன கொம்பு ஓவர் சைஸான மாடுனா. தலையத்துல 2 வேளை 35 லிட்டர் வந்து இந்த போ நல்லா பராமரிப்போம். 2 வேளை 40 லிட்டர் கறவை வரணும். நாம அவ்வளவு சொல்லத்தால 2 வேளை 35 லிட்டர் கேரண்டி கொடுத்துடலாம். சுழி சுத்தமான மாடு, ஒரு ஆள் ஹைட் இருக்கக்கூடிய மாடு, சின்ன மாடு கிடையாது. ஓவர் சைஸான மாடு 6 பல்லு 2வது கண்ணு நல்ல ரெட்டம் போது நல்ல பிளாக் அண்ட் ஒயிட் ஈக்குவலா இருக்கிற கலர் பேஜ்ல அருமையான கலர், எல்லாத்துக்கும் பிடிக்கூடிய கலரு. மடி செட்டு பார்த்தீங்கன்னா ரெட்டை மடிச்சு கண்ணு போறது ஒரு குறைஞ்சபட்சம் 20 நாள் டைம் எடுத்துக்கும். நல்ல கருங்கா மிஷின் கரை கை கரை எல்லாத்துக்கும் பொருத்தமான மாடு. பால் தர பாருங்க, அடி வருது பிவிஎஸ் பைப் மாதிரி தான் இருக்கும் பால் தர. மடி செட்லயும் ஒவ்வொரு காமுக்கும் நரம்பு அருமையா சப்ளை ஆகும், சுழி சுத்தம் எந்த தப்பும் கிடையாது. தோட்டத்து மேட்ச்ல வளர்ந்த மாடு தான், அது ஃபார்ம் டைப் மாடு கிடையாது. நல்ல மடி லூஸ் பாருங்க, இவ்வளவு மடி லூஸ் இருக்குது. ஏன்னா 20 நாளும் மடி ஃபுல்லா எடுத்துன்னா மாடு நடக்க முடியாத அளவுக்கு மடி வைக்கும். நல்ல காம்பு வருஷா கருங்காம்பு போட்டு காம்பு பீசதுக்கு பஞ்சு மாதிரி மிஷின் கரை கை கரை எல்லாத்துக்கும் போட்டுலாம் ஒன்றும் பயப்பட தேவையில்ல. அடி பூராமே ஒரு பால் தரையாதான் இருக்கும். நல்ல குணமான மாடு. நான் தேவைப்படுறோம் கால் பண்ணு மாடு எடுத்துல பட்ஜெட் ஹெவியா இருக்கு. மாடு ஹெவி சைஸான மாடுனா. நான் பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா பியூர் ஒரிஜினல் முறால ரிங் கொம்புல 6 பல்லு ஹெவி சைஸான எருமை, சின்ன எருமை கிடையாது. ஒரு வண்டிக்கு ஏத்தனா ஒரு எருமை ஏத்தலாம், அந்த அளவு நல்ல வெயிட்டான மாடு. 6 பல்லு 2வது கண்ணு நல்ல பெரிய எருமை, நல்ல ஹெவி சைஸான எருமைனா. நல்ல ஜெய்ஜாண்டிக்கான கேட்டேரி. தலையத்துல 2 வேளை கறவை பாத்தீங்கன்னா 12 லிட்டர் கறந்த மாடுனா. இந்த பக்கம் நல்லா பராமரிப்புனா 7 6 13 லிட்டர் ஈஸியா கறக்கூடிய மாடு. இந்த எருமை இந்த வாரம் நம்ம பண்ணையில சேல்ஸ்க்கு வந்துருக்குது. இது தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க, மாடு எடுத்தா ஹெவி சைஸான எருமை. இந்த மாட்டுக்கு பாத்தீங்கன்னா மடி செட்டு காம்பர்சிங் தான் பணம், வேணா தலைக்கு தான் பணம். மடி செட்டு பாருங்க, பசு மாட்டு மடி செட்டு காம்பர்ஸ் பாருங்க, எருமை காம்பு பசு மாட்டு காம்பு மாதிரி இருக்கும். நல்ல நல்ல நீளமான காம்பர்ஸா குணமானதுல தங்கமான மாடு. 6 பல்லு 2வது கண்ணு நல்ல வெயிட்டான எருமைனா. இது தொட்டி தீனி சாப்பிடுறதுலயோ தீனி தீனில எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த கழுசரி அரிச்சு போட்டா கூட பசு மாட்டு தீன கழுசரி அரிச்சு போட்டா கூட திங்கதுல இப்படி திங்கும். தொட்டி குடியில அருமையா குடிக்கணும்.
இந்த ஆண்டு தான் அந்த ஆண்டு தெரியாது. அந்த அளவுக்கு மாடு ஹெவி சைஸான எருமை. 6 வயசு பாத்தீங்கன்னா 6 பல்லு தான் இது. ஓகே. நேர்ல வரவங்க எருமை பல்ல பிடிச்சி பார்த்தா ஐந்துக்கு போகலாம். 6 பல்லு தான் கடமோட பல்லு செவன் எருமை ஹெவியா வரணும். அது ஓகே. தேவைப்படுறவங்க கூட மடி செட்டு பாருங்க எவ்வளவு சதுர மடியில் அமைஞ்சிருக்கு பாருங்க. மடி செட்டு காம்பர்ஸ் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, பசுமாட்டு காம்பர்ஸ் மாதிரி. தேவைப்படுறவங்க கூப்பிட்டு மாடு எடுத்துக்கலாம்ண்ணா. ஜெர்சியில பிரீடான மாடு, பிறவி மொட்டை மாடு பாத்தீங்கன்னா ஒரு நீர் எண்ணெய் சமனா, நல்ல குறுங்கால் டைப்பு, லென்த்து, மாடு நல்லா வெயிட், ரெட்டை முது தரமான மாடு. இந்த மாட்டுல முன்கானம் பின்கானம் பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே சேமா தான் இருக்கும். மடி செட்டும் பிறகு ரெட்டரி மடி செட்ல சதுர மடி முட்டிக்கு மேலதான் மடி செட்டு. நல்லா கருங்காம்பு, ஒரு அடிக்கு ஒரு காம்பர்சியில் அமைஞ்சிருக்கு. 2 வேலை 25 லிட்டர் கறக்கூடியமா நல்லா பராமரிப்போனா 27 28 ஈஸியா கறவை பார்க்கலாம். மாதிரி ஒரு மாடு வேணும், முறையான மாடு வேணும், தாராளமா மாடு வாங்கிட்டு போகலாம். நல்லா பால் தரப்பாரு, காம்பர்ஸ் பாருங்க, கை கரை மிஷின் கரை எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கணும். காட்டு மேய்ச்சல் மாட தேவைப்படும் கால் பண்ணி மாடு எடுத்துக்கலாம். நல்லா மடி லூஸ் தான் காட்டுறேன் பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. இருக்குது இன்னும் கண்ணு போறதுக்கு கம்மியாக 20 நாள் டைம் ஆகும். நல்ல மடி லூஸ் ஃபுல்லா இருக்குது. நல்லா பின்கடத்துல மாட்டுல அருமையான மாடு தேவைப்படும் கால் பண்ணுங்க மாடு எடுத்துக்கலாம். மாடுன்னு பாத்தீங்கன்னா ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. மாடு பார்க்கறது ஃபயர் குவாலிட்டியான மாடு, ஜெய்ஜான்டிக்கான கேட்டேரி. செவல செம்பூத்துன்னு, அது கருப்பு கிடையாது, செவல செம்பூத்து. ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு, நல்லா வெள்ளை கொம்பு, 6 பல்லு 2வது ஈத்து. மாட்டோட மடி செட்டு பாருங்க, முன்மடியும் பின்மடி ஒரே மாதிரி இருக்கும். பின்னாடி தோல் லூசி எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. 15 நாள் ஆகும். 2 வேலை 22 லிட்டர் கறக்கூடியமா. நல்லா பராமரிப்புனா 25 லிட்டர் கறக்கும். பராமரிப்பு கம்மியானாலும் நேரம் 10 கறவை பயப்பட தேவையில்ல. மாடு நல்லா உருளை கட்ட மாதிரி இருக்கும். ஒரு இடத்தோட எலும்பே தெரியாது, முழு எண்ணெய் விட்ட எண்ணெய் வடி, அந்த நல்ல குவாலிட்டியான மாடுனா இது. காம்பரிசியும் போது கருங்காம்புல ஒரு அடிக்கு ஒரு காம்பரிசியில் அமைஞ்சிருக்கு. இன்னும் கண்ணு போதுன்னா 15 நாளாக காட்டு மேய்ச்சல் அந்த மாதிரி வெயில் மழை பண்ணி எல்லாத்துக்கும் அருமையாக செட் ஆகக்கூடிய மாடு. ஃபார்ம் டைப் காரம் ஆகிட்டு போல, வீட்டு சேப்பரம் ஆகிட்டு போல, ஃபேட்டஸ்னா அருமையாக இருக்கும். டபுள் கலர் செவலை செம்புதுனால ஃபேட்டஸ் நல்லா இருக்கும். தேப்பரம் கால் பண்ணி மாடு எடுத்துக்கலாம். நல்லா தோல் லூசில் எடுத்துக்கிட்ட பாரு, குணமானது பாருங்க, தங்கம் போல நிற்கும். நல்லா சின்ன மூஞ்சி வெள்ளை கும்பல் அமைஞ்சிருக்கு நம்ம மாடு. இந்த மாதிரி மாதிரிலாம் கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி மாதிரிலாம் கிடைக்குது, கண்ணில் பார்க்காதே அபூர்வமா இருக்குது. மடி லூஸ் வரை அவ்வளோ இருக்கு பாருங்க. இன்னும் 10 நாள் ஆகும், கம்மியான 10 நாள் ஆகும். 2 வேலை 22 லிட்டர் கறக்கக்கூடிய மாடு. தேவைப்படும் கால் பண்ணி மாடு எடுத்துக்கலாம். பார்க்குற மாடுன்னு பார்த்தீங்கன்னா ஆல் பிளாக் டைப் லைட்டா வெள்ளை இருக்குன்னா, HFல கிராஸ் டைப்பான மாடு. மாடு நடக்கும்போது பாருங்க யானை நடந்து போற மாதிரி தான் இருக்கும். நல்ல ஓவர் சைஸான மாடு, கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு, கிளி கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்குண்ணா. மாடு பார்த்தீங்கன்னா 6 பல்லு 2வது கண்ணு, காட்டு மேய்ச்சல வளர்க்கப்பட்ட மாடு தானே இது. மடி செட்டு பாருங்க, ரெட்டவரி மடிச்சில் சதுர மடியில் அமைஞ்சிருக்கு. நல்ல கருங்காம்பு, மாடு நல்லா சூழ்விக்க ஏறி இருக்கு. தேன் அதிகமாக சூழ் வைக்கிறதுல இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கண்ணு போட்டா சூழ்விக்க வத்திக்கும். 2 வேலையும் தலைசையில 27 லிட்டர் கறந்த மாடு. இந்த போ நல்லா பராமரிப்பு, வேலைக்கு 15 30 லிட்டர் கறவை வரும். பராமரிப்பு கம்மியாக 2 வேலை 25 லிட்டர் கறவை பயப்படுத்தாலும் இல்லை. கண்ணு போறதுக்கு 10 நாள்ல இருந்து 15 நாள் டைம் எடுத்துக்கு. ஓவர் சைஸான மாடு. இந்த மாதிரி மாடு வந்து ஃபார்ம் டைப் வாங்கிட்டு போகலாம். வீட்டு அப்புறம் ஒரு மாடு இருந்தாலும் போதும்னு நினைக்கிறோம். தாராளமாக மாடு வாங்கிட்டு போகலாம். கறவைக்கு தண்ணி தண்ணிக்கு எந்த தப்பும் கிடையாது. ஃபேட்டஸ்னஃப் அருமையாக ஒரு கலர்ல எல்லாத்துக்கும் பிடிக்கூடிய கலர்ல அமைஞ்சிருக்கு. அடி வயதுல இருந்து பின்னாடி 1/2 வரைக்கும் மடி எடுத்தாங்க. இந்த மடியெல்லாம் கம்மி, இன்னும் 15 நாள் மடி டாப்பா வைக்கும். இது சொர வருதுனால மடி இப்படி தெரியுது. சொர வச்சுன்னா மாடு பாக்குறது பவரா இருக்கணும். ரெட்டை முதல்ல தரமான மாடு. தேவைப்படும் கால் பண்ணி மாடு எடுத்துக்கலாம். பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா HF ஜெர்சி மிக்சிங்கான மாடு. நல்ல கிளிக்கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. மாடு பாத்தீங்கன்னா உருளை கட்ட மாதிரி தான் இருக்கும். முதுகுல ஒரு ஆள் ஏறி படுத்தவங்களும் அந்த அளவு நல்ல உடம்பு கணத்துல அமைஞ்சிருக்கு. மாடு நல்லா நெய் கட்டான மாடுனா குறுங்கால் டைப், நல்ல பாடி வெயிட்ல அமைஞ்சிருக்கு. 2 வேலையும் நேரம் 10 கறக்கூடிய மாடு. ரோஸ் மடி கருங்காம்புல அமைஞ்சிருக்கு. 6 பல்லு 2வது கண்ணு, சுழி சுத்தமான மாடு. வெயில் மழை பண்ணி எல்லா கிளைமேட்டும் அருமையா செட் ஆகும். ஜெர்சி HF மிக்சிங்னால ஃபேட்டஸ்டும் நல்லா இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லா குத்து குளம் மேடு பல்ல ஏற எல்லாத்துக்கும் அருமையா இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. மடி வைக்கும்போது பாத்தீங்கன்னா மாடு பார்க்கறது பவரா தெரியும். மடி சதுர மடி வைக்க, தொங்கு முடி வைக்காது. முட்டிக்கு மேலதான் மடி செட்டு, காம்புக்கு தான் பணமே. நல்ல நீளமான காம்பு, மிஷின் கரை கை கரை எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. மாடு கட்டுதல கட்டினா லட்சுமி மாதிரி இருக்கு. லட்சுமி நம்ம வீட்டுல கட்டி வச்சிருக்க மாதிரி இருக்கு. நல்லா சின்ன மூஞ்சில அருமையான மாடு. கலர்லயும் 3 கலர்னா. தேவைப்படும் கால் பண்ணுங்க மாடு எடுத்துக்கலாம். நல்லா குணமானதான் நீ கட்டுற பாருங்க, மடியில் சுத்தி கட்டுற பாருங்க, எவ்வளவு இருக்கு பாருங்க. சுழி சுத்தமான மாதிரி, நடு சுழி பேர் நடுமுது சுழி, வர சுழி தப்பு கிடையாது. நல்ல மடியில் எவ்வளவு இருக்கு பாருங்க. இன்னும் 10 நாளும் மடி டாப்பா எடுத்தா கண்ணு போடும். 2 நேரம் 10 ஈஸியா கறக்கூடிய மாடு. தேவைப்படும் கால் பண்ணுங்க மாடு எடுத்துக்கலாம். பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா சிவாஜி HFனா இது. செவல வெள்ளை கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு, வெள்ளை கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. ரேரான கலர் மாடு, ரேரான மாடு தானே இது. நல்ல மடி செட்டு, 2வது கண்ணு, 6 பல்லு 2வது கண்ணு. மாடு வெயிட்டு மடி வெயிட்டு கண்ணு போறதுன்னு 10 நாள் டைம் இருக்கு. 2 வேலை 25 லிட்டருக்கு மேலதான் கறக்கக்கூடிய மாடு. நல்லா பராமரிப்புனா 30 லிட்டர் கறவை. நம்ம பராமரிப்பு கம்மியா 25 லிட்டர் கறவை பயப்பட தேவையில்ல. தொட்டி தீனி சாப்பிடறதுல இந்த மாடு சாப்பிட்ற மாதிரி எந்த மாடுமே சாப்பிட. தொட்டி குடியில மண்ணை, தீனி தண்ணியில மண்ணை. நல்லா ரெட்டை வரி மடிச்சு மிஷின் கறவை கை கறவை எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. வீட்டுல இருந்தாலும் அழகுல அருமையான மாடு. பண்ணையில 50 மாடுகள் ஒரு மாடு கொண்டு போய் கட்டினாலும் பண்ணைய நிறமா இருக்கு. அந்த அளவுக்கு கலர்ல சூப்பர் கலரான மாடுனா. கலரோட கறவி அந்த அளவுக்கு கறவை வரும். கலர் இருந்தா போக கறவி அந்த அளவுக்கு கறக்கூடிய மாடு.
நல்லா ரோஸ் மட்டி ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. இன்னும் கண்ணு போறதுக்கு ஒரு வாரம் டைம் இருக்கு. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ள கண்ணு போட்டுரும். நல்ல முக லட்சணம் வெள்ளை கொம்புல அருமையான கிட்டேரி. நல்ல நரம்பு தரணும். நரம்பு தர அருமையா இருக்கும். காம்பரிசி அருமையா இருக்கும். பின்மடி பாருங்க எப்படி பாருங்க. ரெட்டை அருமடி செட்ல இன்னும் 10 நாள் 8 நாள் 10 நாள் பிடிக்கும். நல்ல மழை எடுத்த கண்ணு போட்டு மாடு சின்ன மாடு கிட்ட ஒரு ஆள் ஹைட் இருக்கக்கூடிய மாடு. தேவைப்படுற கல்பனை மாடு எடுத்துக்கலாம். நான் பாக்குற மாடுன்னு பார்த்தா ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. செவல செம்புத்து வெள்ளை நல்ல கிளிக்கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கும். மாடு நல்ல ரெட்டை முதல தரமான மாடு. ஓவர் சைஸான மாடு. 6 பல்லு 2 வேலையும் கறவை பார்த்தீங்கன்னா 2 வேலையும் 23 லிட்டர் கறவை தலைத்திலே கறந்துனாங்கன்னா நாம நேரம் 10 கறந்தா போதும். நாம வாங்கியிருக்கோம். வாங்கிட்டு போறோம் நேரம் 10 கணக்கு வச்சுன்னா ரெட்டை வரி படிச்சல கருங்காமல் அமைஞ்சிருக்கு. வெயில் மழை பண்ணி எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. சுழி சுத்தமான மாடு. ஏன்னா எல்லா மாடு நடத்தி பிடிக்கிறாங்க. இந்த மாடு நிக்க வச்சு பேசுறாங்க யாரும் நினைக்க வேணாம். இந்த மாடு இன்னைக்குதான் வந்தது. அதனால பிடிச்சா இழுத்துட்டு போகுது. புது கட்டுறதுனால இழுத்துட்டு போகுது. அதனால நிறுத்தி பேசுறது காரணம் கிடையாது. தேவைப்படுற மாட்டு நேரில் வந்து பார்த்து கூட எடுத்துட்டு போனா வரப்பட பேசி வீடியோ காலில் பார்த்துட்டு மாடு எடுத்துக்கலாம்ண்ணா. சுழி சுத்தமான மாடு. தேவைப்படுற கால் பண்ணி மாடு எடுத்துக்கலாம்ண்ணா. நான் பாக்குற மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. ட்ரிபிள் கலர்ல செவல செம்புத்து வெள்ளை 3 கலர் மிக்சிங்கான மாடு. நல்ல கிளிக்கு டைப்ல அமைஞ்சு பல்லு கடமோட வயிற்றுல இருந்து 3வது வயது மாடு. நல்ல ஓவர் சைஸான மாடு. சுழி சுத்தம் தப்பு கிடையாது. மட்டி செட்டு பாருங்க. சதுர மடியில 3 மடி பின் மடி ஒரே மாதிரி அமைஞ்சிருக்கும். 2 வேலி கறவை 23 லிட்டர் கறக்கூடிய மாடு. பல்லு கடமோட நெத்தியில் அழகான வெள்ளை இருக்கும். மாடுக்கு உடம்புல கலர்ல எல்லாத்துக்கும் பிடிக்கூடிய கலர். ஃபேட்டஸ்னப் காட்டு மேஜல எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. தொட்டி தீனி சாப்பிட்றதுல மண்ணை எந்த கோலம் போனாலும் சாப்பிட்றதுல அருமையா சாப்பிடும். நல்ல மகள் லட்சணம் அருமையான மாடுனா. தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க மாடு எடுத்துக்கலாம். ஒரு மாடு இருந்தாலும் முறையான மாடு. வாங்கிட்டு போறவங்க எந்த அளவுக்கு பராமரிப்பு பண்றாங்களோ அந்த அளவுக்கு நல்லா பராமரிப்பு பண்ணா 25 பாக்கம் 27 பாக்கம். பராமரிப்பு கம்மியா தான் நேரம் 10 வரும். எந்த அளவுக்கு வாங்கிட்டு போறாங்க பராமரிப்பு பண்றாங்களோ அந்த அளவுக்கு கறக்கூடிய மாடு. எஸ்னா ஃபேட்டுக்கு அருமையா நல்ல குணமானத்துல அருமையான மாடுனா. மடி லூஸ் பாருங்க எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. நல்ல மடி லூஸ் ஃபுல்லா ரோஸ் மடி ரோஸ் காம்பல் அமைஞ்சிருக்கு. எதுல வேணாலும் போட்டுலாம் எந்த பிரச்சனையும் கிடையாதுண்ணா. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க மாடு எடுத்துக்கலாம்ண்ணா. நான் பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா பிஸ்கட் கலர் ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. மாடு பாத்தீங்கன்னா மீடியம் சைஸான மாடு. பெரிய மாடு கிட்ட மீடியம் சைஸான மாடு. கட்டுத்தறிக்கு பொருத்தமான மாடு. ஒரு சம்சாரிக்கு பொருத்தமான மாடு. கடவாங்க கடன் கட்டக்கூடிய மாடு. காட்டு மேய்ச்சல அந்த மாடு தான். மாட்டை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். வெயில் மழை பண்ணி எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. நீங்க பொழுதுனையும் கரம்புல கவுட்டு கட்டுன்னு நினைக்கிறோம் தாராளமா அந்த மாடு வாங்கிட்டு போக. நல்லா கிளிக்கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. சுழி சுத்தமான மாடு. கலரும் ஒரே பிஸ்கட் கலர் தான். வேற எந்த கலருமே கிடையாது. ஒரே கலரு. இன்னும் கண்ணு போறதுக்கு போற குறைஞ்சபட்சம் 10 நாள்ல இருந்து 15 நாள் பிடிக்கும். 2 வேலையும் கறவை 18 இருந்து 20 லிட்டர் கறக்கூடிய மாடு. நல்லா பராமரிப்பா நேரம் 10 ஈஸியா இருக்கும். இல்ல காட்டு மேய்ச்சல் பொழுதையும் கரம்புல கட்டி தண்ணி வச்சு மாடு பால் கறவை தாராளமா மாடு வாங்கிட்டு போக. 2 வேலை ஒரு 17 கறக்கணும். அதுக்கு பயப்பட தேவையில்ல. மீடியம் சைஸான மாடு கொஞ்சமா தெரியுமா வயிறு நம்பிக்கும். அதுக்கு மேல வாங்கிட்டு போறவங்க எந்த அளவுக்கு பராமரிப்பு பண்றாங்களோ அந்த அளவுக்கு கறக்கணும். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க மாடு எடுத்துக்கலாம். நல்ல மடி லூசுலாம் எடுத்து கட்டுறோம்னா நல்ல குணமானத்துல அருமையான மாடு. மிஷின் கறவை கை கறவை எல்லாத்துக்கும் பொருத்தமான மாடு. 2 காலும் பாருங்க அண்ணாங்கால் போட்டு மேய்ச்சிட்டு இருந்த மாடு தான். ரெட்டை முதல்ல நல்ல உடசல் மாடு. பேப்பர் மாதிரி நைஸ் தோல். நல்ல மடி லூஸ் பாருங்க. நல்ல மடி லூசு நல்ல காம்பர்ஸ் அருமையான காம்பர்ஸ். நான் பாக்குற மாடு ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. கலர் பார்த்தா ட்ரிபிள் கலர் செவல செம்புத்து வெள்ளை. நல்ல கிளிக்கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. மாடு நல்லா குறுங்கால் டைப். நல்ல பாடி வெயிட்ல அமைஞ்சிருக்கு. மடி செட்டு ரெட்டை அடி மடிச்சு ரோஸ் மடி ரோஸ் காம்பு. ரோஸும் கருவு மிக்ஸ் ஆன காம்பர்ஸ். வெயில் மழை பண்ணி எல்லா கிளைமேட்டும் அருமையா செட் ஆகும். 10 கண்ணுக்கு தாராளமா வச்சிடலாம். நல்லா பராமரிப்புனா 25 லிட்டர் கறக்கணும். பராமரிப்பு கம்மியாக 2 வேலையும் ஒரு 22 லிட்டர் கற பயப்படுத்தாவில்ல. காலைல 12 சாயந்தரம் 10 ஈஸியா கறக்கூடிய மாடு. எல்லா கிளைமேட்டும் செட் ஆகக்கூடிய மாடு. இந்த கிளைமேட் போனாதான் செட் ஆகும். அந்த கிளைமேட் போனா செட் ஆகும் கிடையாது. எந்த ஒரு கிராமம் வாங்கிட்டு போகலாம். தைரியமா வாங்கிட்டு போகலாம். கறவைக்கு தீனு தண்ணிக்கு அருமையான மாடு. எந்த பிரச்சனையும் கிடையாது. 10 கணால் தாராளமா வச்சிடலாம். கலர்ல உடம்பு கணத்துல மாடு மடி செட்ல யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாது. மாட்டை பார்த்தா அசந்து போய் தான் நிக்கணும். நல்ல குறுங்கால் டைப். நல்ல ரெட்டை போது நைஸ் தோல் அமைஞ்சிருக்கு. இதை கண்ணு போறது இன்னும் கம்மியால ஒரு 10 நாள் 15 நாள் பிடிக்கும். நல்ல மடி எடுத்து கண்ணு போட்டு தேவைப்படும் கூப்பிட்டு மாடு எடுத்துக்கலாம்ண்ணா. ரோஸும் கரு மிக்ஸ் ஆன காம்பில் அமைஞ்சிருக்குண்ணா. ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. பியூர் ரத்த செவல வெள்ளை கொம்புல அமைஞ்சிருக்கு. இந்த கிட்ட 2 பல்லு ஒரு ஆள் ஹைட் இருக்கக்கூடிய மாடு. 4 பல்லு 6 பல்லு வர மாதிரி ஓவர் சைஸ்ல வரும். வெயில் மழை பண்ணி எல்லா கிளைமேட் அருமையா செட் ஆகக்கூடிய மாதிரி. ரெட் சிந்தியில மிக்சிங் ஆன மாடுனா இது. காட்டு மேய்ச்சல இருந்த மாடு. தலையத்துல 2 வேலையும் ஒரு 18 லிட்டர் கறக்கூடிய மாடு. 9 18 நல்லா கறக்கூடிய மாடு. மடி செட்டு பாருங்க. சதுர மடியில ஒரு அடிக்கு ஒரு காம்பு அமைஞ்சு ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. சுழி சுத்தம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஃபார்ம் டைப் வரும். தாராளமா வாங்கிட்டு போகலாம். ஃபேட்டஸ்னா போறவங்க தாராளமா வாங்கிட்டு போகலாம். இன்னும் கண்ணு பார்த்து குறைஞ்சபட்சம் ஒரு 10 நாள் பிடிக்கும். நல்ல மடி எடுத்தாங்க கண்ணு போ. நான் ரெட்டை அரி மடிச்சல சதுர மடியில் தான் வரும். தொங்கு மடி வராது. முட்டிக்கு மேலதான் வரும். மிஷின் கருவை கை கரை எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகும். தலசை கட்டினா முட்டுது உதைக்குதுன்னு நினைப்பாங்க. குணத்துல கை மேல கைச்சுன்னா பச்சை குழந்தை மாதிரி தான் நிற்கும். 2 பல்லு தான். கெடியர் தரமான கெடியர். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க மாடு எடுத்துக்கலாம். அதனால குணமானதை நீ கட்டுற பாருங்க. ரோஸ் மடி ரோஸ் காம்பு. மடி செட்டு பாருங்க.
சுருக்கு இருக்குண்ணா. நல்லா சுருக்கு, நல்ல குணத்துல அருமையான குணம். இந்த குணத்து வசதி அந்த மாடே வாங்குது. 2 பல்லு தலையிட்டு கிட்டே 10 கண்ணு 20 கண்ணு தாராளம் பார்க்க. மூச்சு எட்டையா இருந்தா 20 கண்ணு ஈஸியா பார்க்கணும். நான் பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா ஜெர்சியில் நல்ல பிரீடான மாடு. 6 பல்லு. அந்த மாடு வயசுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 6 பல்லு தான். பியூர் ரத்த சேவன், நல்ல ஒட்டசல் மாடுனா. இந்த மாதிரி நைஸ் தோல் மாடு எந்த அளவுக்கு பராமரிப்பு பண்றாங்களோ அந்த அளவுக்கு கறக்கூடிய மாடு. அதெல்லாம் நல்லா பராமரிப்பு பண்ணா 25 லிட்டர் ஈஸியா கறக்கும். இருந்ததுல கொஞ்சம் தீனிக்கு அமைதியா கறந்து போச்சு வாங்கிட்டு போறோம். நல்லா பராமரிப்பா நல்ல உடம்பேரிக்கு மாடு. ஓவர் சைஸான மாடு கிடையாது, மீடியம் சைஸான மாடு. ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. நல்ல மட்டி எடுத்தா கண்ணு போடும். 6 பல்லு தான். கண்ணு போறது குறைஞ்சி போச்சு 10 நாள் 15 நாள் டைம் எடுத்துக்கும். நல்ல மட்டி எடுத்தா கண்ணு போடும். ரோஸ் காம்பு 1/2 அடிக்கு ஒரு காம்பரிசியில் அமைஞ்சிருக்கு. தண்ணி தீனிக்கு மண்ணை போட முடியாது கொடுத்தா நம்மளால. நல்லா வாங்கிட்டு போறாங்க. பராமரிப்புனா 25 லிட்டர் ஈஸியா எடுத்துக்கலாம். இந்த மாட்டு குடுக்குற போனா 6 மாசத்துல எடுத்து வச்சிடலாம். சுழி சுத்தம் தப்பும் கிடையாது. பொருள் தெளிவான பொருள். நல்லா மடி லூஸ் பாருங்க, எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. கண்ணு போடும் போதெல்லாம் மாடு வெள்ளி கட்ட முடியாது, அந்த அளவுக்கு மடி எடுத்து தான் கண்ணு போடும். காம்பு அருமையான காம்பர்ஸ் ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. மிஷின்காரோ கைக்காரோ எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடுனா. நான் பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா பியூர் ஆல் பிளாக்ல ஜெர்சியில பிரீடான மாடு. பிரிவு மாட்டுக்கிட்டே சுட்ட கொம்பு தான் இது. நல்ல ஹெவி சைஸான மாடு. 6 பல்லு 2வது கண்ணு. இந்த மாதிரி கண்ணு போனா 25 நாள் 1 மாசம் டைம் எடுத்து தான் கண்ணு போடும். 2 வேலையும் நேரம் 10 மேலதான் கறக்கூடிய மாடு. ஓவர் சைஸான மாடு. பியூர் ஆல் பிளாக். ஃபர்ஸ்ட் மாடு இந்த மாதிரி கருப்பு மாடு வாங்கிட்டு போனா நல்லா டிஸ்டி எதுவும் வராது. நல்ல மாட்டுல வெயிட்டான மாடு. தொட்டி தீனி சாப்பிடறதுல அருமையான மாடு. எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த மாடு வாங்கிட்டு போன்னு நினைக்கிறவங்க அவ கிளைமேட் செட் ஆகி தீனி தீனி செட் ஆகி குணமான எல்லாம் மாடு செட் ஆகி கண்ணு போறதுக்கு அருமையா இருக்கு. கண்ணு போட்டா எந்த பிரச்சனையும் வராது. மாட்டை பத்தி நாமளும் தெரிஞ்சுக்கலாம், நம்மளை பத்தி மாடுன்னு தெரிஞ்சுக்கும். எந்த பிரச்சனையும் கிடையாது. தேவைப்படுறோம் கால் பண்ண மாடு. கம்மியாச்சாலும் நேரம் 10 ஈஸியா கறக்கூடிய மாடு. அதிகபட்சம் 25 நாள் 1 மாசத்துக்குள்ளார கண்ணு போட்டு நல்லா கருங்காமல் 1/2 அடிக்கு ஒரு காம்பரிசியில் அமைஞ்சிருக்கு. நல்ல குணமான தண்ணி தீனிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. மிஷின் கறவை கை கறவை எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடலாம். நல்ல சுருக்கு பாருங்க. காட்டு மச்சில அந்த மாதிரி 2 காலம் பாருங்க. அண்ணாங்கல் போட்டு தான் மேஞ்சிருக்கும். பால் தரம் எல்லாமே அருமையா இருக்கணும். நல்ல வெயிட்டான மாடு. தேவைப்படுற கூப்பிடுங்க மாடு எடுத்துக்கலாம். பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா செவல செம்பூத்து ஜெர்சியில பிரீடான மாடு. நல்ல கிளிக்கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கும். வீட்டு யூஸ்க்கு பொருத்தமான மாடு. மீடியம் சைஸான மாடு. மாடு மீடியம் சைஸான கறவையில மண்ண 2 வேலையும் 18 லிட்டர் ஈஸியா கறக்கூடிய மாடு. எஸ்னா ஃபேட்டுக்கு அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. கண்ணு போறது 15 நாள் 20 நாள் டைம் எடுத்துக்கோ. மாடுதான் கால் குறுங்கால உடம்பு காலத்துல அருமையான உடம்போட மடி செட்டு காம்பு எல்லாத்துலயும் அருமையா இருக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லா பராமரிப்போம். நேரம் 10 ஈஸியா பார்க்கும். பராமரிப்பு கம்மியா தான் 9 கதவை கறவை. அதுக்கு பயப்பட தேவையில்ல. தலையத்துல 18 லிட்டர் கறந்த மாடு. பால் தார போயிருக்கு. அடி போறோம். எப்படி பால் தார போது போற பைப் மாதிரி பால் தார வரும். மாடு நடையில காட்டு மேய்ச்சல் மேடு பல்ல ஏற இறங்க எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. 2 பேரும் அண்ணாங்கால் போட்டு பொழுதுக்கு மேய்ஞ்சிட்டு இருந்த மாடு தான். சுழி சுத்தம் எந்த தப்பும் கிடையாது. தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க. மாடுல மடி லூஸ் பாருங்க, எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. அப்படியே சாக்கு போல மடி எடுத்தா கண்ணு போடும். தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க மாடு எடுத்துக்கலாம்ண்ணா. ஓகேண்ணா. பேசுங்க. நான் பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. ஓகே. நல்ல நெய் கட்டு மாடுனா வெள்ளை கொம்புல அமைஞ்சிருக்கு. கலர் பாத்தீங்கன்னா டபுள் கலர் செவல வெள்ளை. இந்த மாடோட வயசுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 4 பல்லு தான். 4 பல்ல தரமான கிடையாது. 2வது இது கிடையாது. தலைத்துல 2வது இது. இன்னும் 10 கண்ணுக்கு தாராளமா வச்சிடலாம். வெயிலு மழை பண்ணி எதுக்கு பயப்பட தேவையில்ல. மேடு பல்ல ஏறணும். மலை ஏரியாக்காரங்க மேடு பல்ல ஏறணும் தோட்டத்தை மெயின் நினைக்கிறோம் தாராளமா வாங்கிட்டு போலாம். 10 கண்ணுக்கு தாராளமா வச்சிடலாம். 2 வேலையும் நேரம் 10 தலைசல்ல கறந்துனாங்க. நமக்கு அவ்வளவு தேவை 9 18 கறந்தா போதும். ஃபேட்டாஸ்னா எருமை பாலுக்கு ஈக்குவலா வரணும். அந்த அளவுக்கு ஃபேட்டாஸ் நல்லா இருக்கும். ஜெர்சியில கிராஸ் டைப். ஜெர்சி சிந்து நாடு எல்லாம் மிக்சிங் ஆன மாடு. இது தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க மாடு எடுத்தா நல்ல காம்பர்ஸ் ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. குணமானதால தங்கமான மாடு. கட்டுதல கட்டினா லட்சுமி மாதிரி இருக்கும். சின்ன மூஞ்சில் அருமையான கிடையாது. 4 பல்லு தான். தேவைப்படுறோம் கூடுங்க மாடு எடுத்துக்கலாம். நான் பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா செவல செம்பூத்து ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. மோடி டைப்ல அமைஞ்சிருக்கு. சுட்டது கிடையாது. பிரிவு மாடு கிடையாது. சுட்ட கொம்பு. நல்ல வெயிட் ஓவர் சைஸான மாடு. ஜெர்சி கிராஸ்ல எலும்பு கணமான நல்ல எலும்பு கணம். கறவையிலயும் மண்ண தீனி தண்ணியிலயும் மண்ண. 2 வேலை 25 லிட்டருக்கு இருக்கு. அதுக்கு பயப்பட தேவையில்ல. காட்டு மேட்சில இருந்த மாடு தான். 6 பல்லு கடம்பு அளவு சுழி சுத்தமான மாடு. காம்பு பாக்குறதுக்கு பெருசா நினைக்கிற. அப்படி தொட்டினா சீர துணி மாதிரி காம்பாடு. தொட்டினா சல்லு ஒரு இழுப்புக்கு 100 மில்லி பாலுக்கு மேலதான் வரும். மிஷின் கரோ கை கரோ எதுனாலும் போட்டு பால் பீஸ் தெரியாது கூட அந்த மாடுல பால் பீசி பழகிக்கலாம். பால் தார பாருக்கு அடிவயிறு பூராமே வெறும் பால் தெரியாதா போவோம். மடி இது மாதிரி டபுள் மாடு மடி எடுத்தா கண்ணு போடும். இன்னைக்கு கண்ணு போடும் நாளைக்கு கண்ணு போடாது. இன்னும் 15 நாள் அவன் கண்ணு போடுறதுக்கு. மடி அந்த அளவு டாப்பா எடுத்தா கண்ணு போடும். இந்த மாடு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு மாடுதான் இது. இந்த மாடு தலையத்துல எந்த மடிச்சுல நமக்கு தலையத்துல நம்ம பார்த்த மாடுதான் இது. 2 வேலை 25 லிட்டர் தேவைப்படும் கால் பண்ணுங்க மாடு எடுத்துக்கலாம். ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. ஃபேட்டாஸ்னா அருமையா இருக்கும். நல்ல வெயிட் பாருங்க.
முன்கணம் பின்கணம் முதுகணம் எல்லாம் பாருங்க ஒரே மாதிரி தான் இருக்கும். மடி லூஸ் பாருங்க, இவ்வளவு சுருக்கு இருக்குண்ணா பிரதர். இன்னும் இவ்வளவு லூஸ் இருக்கு. தேவைப்படுறோம் உடனே கூட மாடு எடுத்துக்கலாம்ண்ணா. நான் பாக்குற மாடு பார்த்தா ஒரிஜினல் ஜெர்சி பிரீடுன்னா இந்த மாதிரி தானே இருக்கணும். ஓகே, சின்ன மூஞ்சி ஒரே முளம் தான் மூஞ்சி, நல்லா கிளி கொம்பு டைப் சின்ன சின்ன கொம்பு. மாடு பாக்கிறதுக்கு ஃபயர் குவாலிட்டியான மாடு. கட்டுதல்ல கட்டினா லட்சுமி மாதிரி இருக்கும். எப்படி வளர்த்துருக்காங்க? நல்லா வளர்த்திருக்காங்கண்ணா மாடு. அந்த அளவுக்கு நல்லா உடம்பு பாத்தீங்கன்னா ஒரு யானை உடம்பு தான் இருக்கு. அப்படி அகலத்துல உடம்பு அகலத்துல அறிஞர் மாடு முகத்தை பார்த்தா சின்னோண்டு மூஞ்சி தானா. 6 பல்லு 2வது கண்ணு. 2 வேளையும் கறவை 23 லிட்டர் கறக்கக்கூடிய மாடு. கண்ணு போது 10 நாள் இருந்து 15 நாள் ஆகும். காட்டு மச்சு அந்த மாதிரி தான் வெயிலு மழை பண்ணி எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. நல்ல பால் தர மடி செட்டு, அருமையான மடி செட்டு. ஓகே, இந்த மாடுலாம் பாத்தீங்கன்னா கண்ணு போட்டு கண்ணு கால கண்ணு தான் கொடுத்துடலாம். கை கரையே பீசலாம். ஜெர்சியில ஒரிஜினல் பிரீடான மாடு. கண்ணே தேவையில்ல, கை கரையே பீசிக்கலாம். சாதுவான மாடு. ரொம்ப ரொம்ப சாதுவான மாடு. காட்டு மேய்ச்சல் முறையில வளர்க்கப்பட்ட மாடு தான் இது. லேடிஸ் குழந்தை யாரு வேணும் பால் பீச பிடிக்க எந்த பிரச்சனையும் கிடையாது. தேவைப்படுறவங்க கூப்பிடுக்கு மாடு எடுத்துக்கலாம். நல்ல மடியில் வச்சுலாம் பாருங்க எவ்வளவு இழுத்து காட்டுறேன் பாருங்க. சுருக்காட்டுங்க. நல்ல மடியில சாக்கு மாதிரி மடி எடுத்து கண்ணு போடும். நல்ல சதுர மடியில் ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்க. நல்ல பிரீடான மாடு. குறுங்கால் டைப், நல்ல பாடி வெயிட்ல அமைஞ்சு நெய் கட்டான மாடுனா. பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. செவல செம்புத்து பிறவி மொட்டை. இந்த மாடோட வயசுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 2 பல்லு தான். 2 பல்ல யானை குட்டி மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு மாடு வளர்த்திருக்காங்க. நல்ல மடி எடுத்து கண்ணு போட்டு தலையத்துல 2 வேலையும் பாத்தீங்கன்னா ஒரு 18 லிட்டர் கறக்கணும். அதுக்கு பயப்பட தேவையில்ல. பேட்டஸ்னா அருமையா இருக்கும். ஃபார்ம் டைப் தாராளமா ஆகிட்டு போகலாம். ரெட் சிந்திஸ் ஆகியவால கிராஸ் டைப்பான மாடு. ஜெர்சி 3 மிக்சிங்கான மண்ணா இது. நல்ல மடி எடுத்தா கண்ணு போட்டு தலையத்துன்னு சொன்னா யாரும் நம்ப கூட மாட்டாங்க. அந்த அளவுக்கு மடி செட்டு காம்பூர்சியில இருக்குது. 2வது இது மாதிரி நல்ல மடி செட், நல்ல காம்பூர்சா. பால் தார எல்லாமே அருமையா இருக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது. வெயிலு மழை பண்ணி எதுக்கும் பயப்பட தேவையில்ல. 2 பல்ல ஓவர் சைஸான கிடையாது. தாராளமா கால் பண்ணு மாடு எடுத்து. நல்ல குணமானதுல அருமையான மாடு. மடி லூஸ் எல்லாம் பாருங்க அமைஞ்சிருக்கு. கருங்காம்பு மடி நடக்கும்போது பாருங்க எவ்வளவு லூஸ்ல இருக்குது பாருங்க மடி. ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. மாடு பாத்தீங்கன்னா குறுங்கால் டைப், நல்ல பாடி வெயிட்ல அமைஞ்சிருக்கு. கால் தான் குறுங்கால். மாடு நெட்டு நீளத்துல அருமையான மாடு. இன்னும் கண்ணு பறப்புனா 10 நாள் 15 நாள் ஆகும். 2 வரையும் நேரம் 10 ஈஸியா கறக்கக்கூடிய மாடு. ரோஸ் மடி ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. இப்பதான் மடி வைக்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்னும் 15 நாள் மடி டாப்பா எடுத்த மடி வைக்கும். நல்ல சதுர மடியில் வைக்கும். முன்மடி பின்மடி ஒரே மாதிரி வைக்கும். சுழி சுத்தமான மாடு. ஒரே ரத்த நினைக்கிறோம். தாராளமா கால் பண்ணு. மகள சேர்ந்து பாருங்க. சின்ன புயல சின்ன சின்ன கொம்புல அருமையான கிடையாது. 6 பல்லு 2வது கண்ணு. காட்டு மச்சில வளர்க்கப்பட்ட மாடு தான். நல்லா பொழுதுனீங்க கரம்புல கவுருட்டு கட்டிங்க. எந்த துளி கூட இழப்பு எடுக்காது. அந்த அளவுக்கு மாடு நல்லா ஷைனிங்ல இருக்கு. மாடு உடம்பு மனத்துல அமைஞ்சிருக்கணும். தேவைப்படுறவங்க கால் பண்ணு மாடு எடுத்துக்கலாம். நல்லா மடி ரிசெல்லாம் காட்டுற மாதிரி எவ்வளவு பாருங்க. சுருக்காட்டுங்க. நல்ல மடி ரிசெல்லாம் ஃபுல்லா இருக்குது. சுழி சுத்தம் எந்த தப்பும் கிடையாது. நல்லா நெய் கட்டான மாடுனா பாருங்க. நல்லா பேசுற மாதிரி மடி எடுத்தா கண்ணு போடும். தேவைப்படுற கூப்பிடுங்க எடுத்துக்கலாம். நம்ம மாடு பாக்குற மாடு பாத்தீங்கன்னா பியூர் ரத்த செவலை. ஜெர்சியில நாட்டு கிராஸ் மிக்சிங்கான மாடு. மாடு உடம்பு பாத்தீங்கன்னா வண்டி எருது மாதிரி தான் உடம்பு வந்தா. நல்லா உடம்பு கணத்துல அமைஞ்சிருக்கு. நல்ல மடி செட்டுக்கு 2 வேலை தலையத்துல கரை 17 லிட்டர் கறந்த மாடுனா. இந்த போது நல்லா பராமரிப்பான ஒரு 17-18 ஈஸியா கரை வரும். 17 நாடு மிக்ஸ் ஆகிக்கலாம். எஸ்ன ஃபேட் அருமையா இருக்கு. HF மாட்டுல 30 லிட்டர் கறக்குது சரி. இல்ல இந்த மாட்டுல வெறும் 17 லிட்டர் கறக்குது சரி. 30 லிட்டர் பால் கறவை என்ன ரேட்டோ அந்த ரேட்டு எடுத்து கொடுத்துரும். வெயில் மழை பண்ணி எதுக்கும் பயப்பட தேவையில்ல. எந்த மேடு பண்ணல இறங்க அருமையா செட் ஆகும். பொழுதுங்க நான் வெயில தான் கட்டி போட்டு மேப்ப நினைக்கிறோம். தாராளமா அந்த மாடு வாங்கிட்டு போங்க. இது செட்டே தேவையில்ல. கட்டினதுல கட்டி தீனி போட்டா போகுது. எந்த தடவை கட்டி தீனி போட்டுக்கலாம். நல்லா தீனி சாப்பிடும். தொட்டி குடிக்கிறதுல அருமையான மாடு. ரோஸ் மடி ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. நாட்டு கிராஸ் மிக்ஸ் ஆனதால முட்டுமோ உதைக்குமோ யாரும் பயப்பட தேவையில்ல. குணமானதுல செஞ்சு வச்சாலும் தேவைப்படும் கூப்பிட்டு மாடு எடுத்துக்கலாம். சுருக்காட்டுங்க. நல்ல மடிலூஸ் பாருங்க எவ்வளவு சூப்பர் பாருங்க. நல்ல மடிலூஸ் 2 வேலை 17-18 கரை தப்புல கறக்கணும். தேவைப்படும் கூப்பிட்டு எடுத்துக்கலாம். மாடு பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா பியூர் ரத்த செவலை. ஜெர்சியில பிரீடான மாடு. வெள்ளை கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கும். மாடு பாத்தீங்கன்னா குறுங்கால் டைப் தான். மடி செட்டு பாருங்க பிரம்மாண்டமான மடி செட்டு வைக்கும். இந்த மாதிரி மடிலூஸ் மாதிரி மடி கண்ணு போடும்போது டாப்பா மடி எடுத்தா கண்ணு போட ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. மிஷின் கரை கை கரை எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. சுழி சுத்தமான மாடு. சின்ன மூஞ்சி சும்மா ஒரே முளம் தான் மூஞ்சி இருக்கும். நல்ல கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. 2 வேலையும் கறவை 23 லிட்டர் கறவை தலையத்துல கறந்த மாடு. இந்த போன நல்லா பராமரிப்பான 25 லிட்டர் கறக்கும். ஏன்னா மடியல்ல 25 லிட்டர்னு சொல்றேன் நம்ப கூட மாட்டாங்க. கண்ணு போட பாத்தீங்கன்னா மடி போது தெரியும் 25 லிட்டர் கறக்கூடிய மாடு. குறுங்கால் டைப் நல்ல வெயிட்டான மாடு. தேவைப்படும் கூட மாடு எடுத்துக்கலாம். மடி வச்சா மாடோட தோரணை மடி வைக்கும் போது மாடு பாக்குறது பவரா மடி கம்மியாகும். மாடு பாக்குறது பவர் பத்தாது. இந்த சுருக்கம் போற மடியா வந்தாதான் மாடு பாக்குறதுக்கு 25 லிட்டர் மாடு வருமா வராதுன்னு அப்புறம் தான் சொல்லுவாங்க யாரா இருந்தாலும். மடி லூஸ் பாருங்க
என்னைக்கு இந்த மாதிரி மடி லூஸ் அந்த மாதிரி தான் நல்ல மடி எடுத்து கண்ணு போடும். நல்ல ரோஸ் காம்பு நல்ல சாக்கு மாதிரி எடுத்து கண்ணு போடணும். ஓகே நல்ல பிரீடான மாடு தேவைப்படும் கூட எடுத்துக்கலாம் மாடு. பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா பியூர் ஆல் பிளாக்ல ஜெர்சில பிரீடான மாடு, வெள்ளை கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கும். இந்த மாடு பாத்தீங்கன்னா மதியம் தான் கண்ணு கால கண்ணு போட்டிருக்கு. கால கண்ணு போட்டா சீம்பாடு ஒரு 4 லிட்டர் பால் பீசியாச்சு. மடி ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் பீசியாச்சு செத்த போகணுன்ட்டு நல்லபடியா நஞ்சு கொடியும் போட்டுச்சு, எந்த பிரச்சனையும் கிடையாது. 2 வேளை 23 லிட்டர் கறக்கக்கூடிய மாடு, பியூர் ஆல் பிளாக், கண்ணு கால கண்ணு போட்டிருக்கு. மாடு 6 பால் 2 நாள் ஹெவி சைஸான மாடு. கறவைக்கு தீனு எந்த பிரச்சனையும் கிடையாது. போனோன்னா ரெடி கறவைக்கு இருக்கு அந்த மாடு. நல்லபடியா கண்ணு போட்டு நல்லபடியா செத்தையும் போட்டுச்சு, எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல கருங்காம்புல ஒரு அடிக்கு ஒரு காம்பரிசல் அமைஞ்சிருக்கு. மிஷின் கரை கை கரை எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. போனோடனே கறந்துக்கலாம். இன்னைக்கு போடுறது நாளைக்கு போடுறது பார்க்க தேவையில்ல. கண்ணு மாடு நினைக்கிறோம் இந்த நம்மளே 2 மாடு கண்ணு மாடு இருக்கலாம். தேவைப்படம் கூப்பிடுங்க மாடுல 2மே இன்னைக்கு போட்ட கண்ணு மாடு தான் இருக்குது. தேவைப்படம் கூட எடுக்கலாம். மடி பாருங்க, முன் மடியும் பின் மடி ஒரே மாதிரிதான் இருக்கும். ரெட்டரி மடிச்சல கருங்காம்புல அமைஞ்சிருக்கு. 2 வேளை 23 லிட்டர் கறக்கக்கூடிய மாடுனா.